இறைவனை உலகத்தை மறந்தீங்கன்னா இறைவனை காணலாம். கல்யாணத்துக்கு முன்னே பிரம்மச்சாரியாக தானே இருக்கிற, அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு செத்த பிறகு எப்படிங்க பிழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதப்பா. கல்யாணம் ஆகலாமே அவன் பிரம்மச்சாரி தானேப்பா. கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி. சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும், பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும். சரி, ஐயரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்களா? அவன் தானே அதெல்லாம் பண்ணிக்கிறேன், நான் பண்ணுறது இல்லையாப்பா. மாலை அமாவாசை எதுக்கு பண்ணுற, திதி எதுக்கு பண்ணுற? இறந்தான் போயிட்டான், உனக்கு என்ன இருக்குது? இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க்க பண்ண உன்னா? இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற இடம் அட்ரஸ் தெரியுமா? இல்லை ஐயருக்கு தெரியுமா? இது குடும்பத்துக்குள்ளே மன நிறைவுக்கு செய்கிறது. செத்தவன் போனவன் தான், அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துக்கின்னு இருக்கிறான். நீ கொடுக்குற திதி அவன் வாங்க மாட்டான். அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா? மாலை அமாவாசைக்கு சோறு போட்டதான் டெய்லி பசி இருக்காதா? நீ மட்டும் 3 வேளை சாப்பிட்றிய, அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை கொடுக்குறிய, எப்படி நியாயம்? 3 வேளை கொடுக்கணுன்னா டெய்லி செத்தவன் 3 வேளை தான் சாப்பிட்டுக்கின்னு இருந்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறியா, அது என்ன நியாயம் சொல்லுப்பா? தானே கேட்ட, வா பேசலாம், வாப்பா. இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள். இப்போ காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுறீங்க இல்லை? அது மாதிரி அவசர உலகம், எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும். ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது, அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இதெல்லாம். இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு? அட்ரஸ் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே வீட்டை கண்டுபிடிக்க முடியல. செத்தவன் எங்கே இருக்கிறான் தேடுறது இவ்வளோ பெரிய உலகத்தில்? அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது. சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்க. ஆ சரி, சரி சரி. கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா? உங்கள்கிட்ட தேடி வருமா? ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது எங்கேயோ போய் மேயுது இல்லை, உங்கள்கிட்ட தேடி வந்து பால் கறக்குது, கண்ணுக்குட்டி போடுது, சாணி போடுது, கொசு வந்து போடுமா? அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றாக்குறீங்க. உயிர் உள்ள ஜீவன்கள் உங்ககிட்ட உறவாடுற பொருள்கள் வேறு, உங்கள்கிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு. கொசு கடிக்குது, நல்லா கடின்னு விட்டுடுவியா? பாவமாச்சே. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்து போச்சுன்னா பாம்பு அது ஒரு ஜீவன் விட்டுடுவியா? அடிக்கதானே செய்வேன். நீ போய் தேடி அடிக்காத எதையும், அதை அடித்தா பாவம். அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும்போது அது பாவம் இல்லை. சொல்லுப்பா. ஏம்மா என்ன பொம்பளைங்க யாருக்குமே எந்த பேச்சுமே இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, மூச்சாவது வருதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ நிசப்தமாக இருக்கிறீங்க. வாம்மா வாம்மா சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துலேயும் இது பஞ்சபூதம். கடவுளை அடையணும்னா எண்ணம் எப்போ பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 30. நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும், அப்போவே இல்லை தேடிக்கணும். 30 வருஷம் என்ன பண்ணியிருந்த? எங்கேயோ வாங்கியிருக்குற, அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குற இல்லையா? மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்?
ஒன்று இன்பம் கிடைக்கணும், அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான். இல்லை நல்ல ஆப்பு வரணும், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துச்சு, இப்போ காப்பாற்ற என்ன ஆள் இல்லை, நீ தான் ஓணணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையே நினைக்கிறான். வாழ்க்கையில் விருத்தி இல்லாதவருக்கு எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை. ஆசையில் நாய் அலைகிற மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறான். எப்படி இறைவனை அடைவான்? இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது, உலகம் இருக்காது. இறைவன் உன் கண்ணிலேருந்து மறையும் போது உலகம் வந்துடும், இறைவன் இருக்க மாட்டான். இப்படி இருவிதமான வாழ்வு அது. நீ எப்போ உலகத்தை இழக்கிறியோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான். நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்கிற இறைவன் உன்னை விட்டு விலகிடுவான். இதுதான் இயற்கை. சொல்லுங்கப்பா. எங்கே இந்த பொற்சாதத்துலேருந்து ஒரு பொண்ணு வர்றதுக்கு வரலையா இன்றைக்கி? கேளுப்பா. சரி சார், சரி. சிவன் தானேப்பா சிவலிங்கம். யார் பிரித்து வச்சது? சிவன் எப்போனா வந்து நான் தான் என் பேர் சிவலிங்கன்னு சொன்னார். யார்? மனுஷன் பண்ணுற குணம் கெட்ட நாயாச்சு இவன் மனுஷன். அறந்துடும். கிட்ட வாப்பா. நீ கட்டு. கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட கட்ட சொல்லி. கடவுள் சொன்னார் உங்கள்கிட்ட கட்ட சொல்லி. ஆடா அப்பா கட்டினார கோயில், நீ தானே கட்டின, நீ தானே கட்டின. அப்போ உன் மனசில் அப்படிப்பட்ட ஆசை வந்தது. சரி கட்டிட்ட. அது என்ன சாமி வச்சுக்கிறாங்க? புள்ளியாருன்னு அது சொல்லிச்சா உங்கள்கிட்ட? என் பேர் புள்ளியாருன்னு. ஏங்க உங்ககிட்ட புள்ளியார் நான் தான் என்னை வெயின்னு சொல்லிச்சா? நீ வச்சுக்கின இல்லை உன் விருப்பப்பட்டு. இது மாதிரி அவன் விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கினான், சிவலிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கினான். இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும். பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிக்கிறப்போ உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்ப நீ. ஒரு பொண்ணிட்டுன்னு போய் காட்டுற உன் பையனுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு? ஆயிடுச்சா? ஏம்மா ஒரு பொண்ணா? சரி, உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். வேறு பொண்ணிட்டு போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணி ஆகுதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறேன்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான். அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டினோன்னே கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான். கடவுளையும் மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது. கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசின்னுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்குங்க, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு, மூக்கு வர்றதுக்கு, வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் எப்படி அடித்தான் அந்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸ் பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசினேன்ல, அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும்.
அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான். மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடித்து சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை காவு போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளே. அதனால் கடவுள் கல்லில் இல்லை, தான் மனசில் இருக்கிறார். அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உருவ அமைப்பை அமைச்சிக்கினாங்க. இதுதான் கடவுள் வழிபாடு. ஆமாம், ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். நீ போய் என்னகிற சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போயின்னு இந்த ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சிது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியா இது, என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போல செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. சொல்லப்பா, சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், யார் வண்ணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்குறான்னு சொல்லு. உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்கிது. அது நாய். நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும். நீ உலகத்தோடு ஒட்டி வர என்ன? இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன், என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா? என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா, ஒரு குடிக்காரன், அவன் குடிக்காரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம். அது நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க, என் ஃப்ரெண்டுங்க அவர். ஏம்பா போய் உட்காரு, அப்புறம் 11 மணி, அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், என்ன பண்ண, ஒரு நாள் போய்க்கலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கெட்ட மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா, இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்க உனக்குள்ள, தாரை ஊது, உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி, இப்படி ஊதுன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறாங்க மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேசுங்க, எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். வா சாமி. யார் சாமி? சொல் சாமி. சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள், நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்?
யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. இப்போ என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறத போய் அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு, காற்று, சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று, நெருப்பு, சத்தம். அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற உலகமும் அதில் தான் எங்குது. அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சிக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலேயே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம். முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு. யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னோம். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஏமா? ஆமாம். மதி மதி மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான் எந்த ஊரும் உண்டு? எந்த ஊருப்பா? ஏம்மா? பட்டாபுரமா? பக்கத்துலேயே வந்துக்கிற, மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறோம், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம், இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா, நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போகவானா, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்கிறோம், கடைசியில் விதியில் போய் முடியிறோம். இதுதான் மரணம். சத்தம்னு அர்த்தம். இந்த கோயிலுங்களில் போனால், பெரிய பெரிய கோயிலுங்களில் முன்ன காலத்தில் கோயிலுங்களெல்லாம் எல்லா வாத்தியங்களையும் வச்சுருப்பான் வரைஞ்சி, இல்லை? அதுதான் நாதம். அப்போ கடவுள் எப்படிக்கிறான்னா நாதமயமாக இருக்கிறான். ஏம்மா? அது எங்கே உட்காந்துக்கிறான்னு தெரில எனக்கு. அதனால் அந்த வாத்தியங்கள்லாம் அதுதான் அதுக்கு தான் வச்சுக்குது. இறைவன் வந்து நாத வடிவில் இருக்கிறான். அப்போ நீ அந்த நாதத்தை தேடு அப்படின்றது தான் நாதம். நாதம்னா சப்தம். ஏம்மா? சிற்றம்பலமா? ஒன்றுமே பற்றில்லாததுன்னு அர்த்தம்.
ஆமாம். அதான் மதி, விதி. அதுதான் விதி. அதுதான் சொன்னேன், விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு, உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது. அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. அடுத்த மாதம் அமாவாசையில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். உன்னை கேளுப்பா, நான் பௌர்ணமிக்கு கொடுக்குறேன். ஐயாவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இவங்க பேரு ஐயா பேர் தான் வச்சிருக்கிறோம். ஐயா பேர் வச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், சொல்லணுங்கிறதுக்காகவே நான் சரி 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 சரி, நல்ல சந்தோஷம். அதாவது ஐயாவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, உங்களோட குறைகள் ஏதாவது இருந்தால் ஆத்மார்த்தமாக அதையே வேண்டிக்கிட்டு நீங்கள் நிறைய 9 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதுக்கு நானே துணை இருப்பேன்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாரும் குறைகளோட வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் மனசை உறுத்துது ஒரு பொருள், அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அதை நினைக்க போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சீராகவே போயிடும். அந்த மாதிரி குறைகள் யாருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த பரிபூர்ணமாக மனசில் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளே இல்லாமல் ஐயா சொல்லிட்டாருப்பா அது நடக்குமான்னு யாரெல்லாம் பரிபூர்ணமாக அதை வேண்டி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை கேட்டதெல்லாம் கிடைக்குமா. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்கள். சார் இன்னொன்று சொல்லணும், நான் காசு இடைக்க காசு வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்குமோ அப்படின்னு காசு எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்தா 7 கிலோவுக்கு மேலே இருக்குது, என் பிள்ளையோட வெயிட்டுக்கு மேலே இருக்கு. அது நினைக்கும் போது அதை விட சந்தோஷமா இருக்கு. ஐயானாலே வெயிட்டு தான். சந்தோஷம் 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 சந்தோஷம். நல்லது. என் பிள்ளைய ஒரு தடவை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஊத்துக்கோட்டை தாஸ்குப்பம். பேர்? மஞ்சுளா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? கிட்ட வச்சுங்க, மைக் கிட்ட வச்சுங்க. மஞ்சுளா ஊத்துக்கோட்டிலேருந்து வந்தேன். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. எல்லாம் கோயிலுக்கு போனேன் நான். ஐயானு வந்து ஃபஸ்ட்டு புதாசம், 2வது புதாசம், 4வது வருஷம் போன வருஷம். பையன் வந்துருக்கான். இடைக்கு எடை போட்டுக்கிறோம். ஐயாவோட தெய்வம் இடைக்கு போட்டோம். என்னோட நம்பிக்கை ஊரில் 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, என்னோட நம்பிக்கை ஐயானு வந்து உதாசம் வாங்கின பிறகு தான் அந்த பையன் பிறந்தான் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. ஆனால் ஐயானு வந்து காலையில் இடைக்கு போட்டு ஒரு பையன் வந்து 3 மாதம் ஆகும். 3 மாதம் 4வது பாடம் வாங்கியிருக்கேன் நான். பையன் 4வது பாடம் வாங்கியிருக்கேன். பேர் என்ன வச்சுருக்கீங்க? சாய்காந்த். சாய்காந்த். சாய் கிருஷ்ணா. நன்றி சாமி. நல்லதுங்க நல்லதுங்க. சித்தன் போக்கு சிவன் போக்கு. சித்தம்போக்கு சிவன் போக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, சித்தர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கும் சித்தர்களுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, சித்தம் தெளிந்தோனே சித்தன். அப்போ மற்றவங்களாம் சித்தர்கள் ஆக முடியாது. அப்போ அந்த சித்தம் தெளிந்த நிலை என்ன ஆகுன்னா, சித்தம் எப்போ தெளியும் அப்படின்னா, ஒரு மனசில் சித்தம் புத்தி அகங்காரன்ற 3 பொருள் இருக்குது. அப்போ நமக்கே தெரியல, தெளிஞ்சுதான் சித்தன் ஆயிருப்போமே. அப்போ சித்தம் எப்பவுமே குழம்பி இருக்குது. அப்போது எது வேலை செய்யுது அப்படின்னா, சித்தத்தை தவிர்த்து என்ன வேலை செய்யுது? புத்தியும் அகங்காரமும் வேலை செய்யறதுனால சித்தம் ஒரு நாளும் தெளிவாக இருக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி தெளிவாக இல்லாத யாரும் சிவனாக மாற முடியாது. அப்போது சித்தம் யாருக்கெல்லாம் தெளிவாக இருக்குதோ, தெளிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்ககிட்ட அகங்காரம் இருக்காது, புத்தியும் இருக்காது. புத்தினா எது என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ ஜென்மமாக அவங்க குணம்னு ஒன்று இருக்குது, அந்த குணம்லாம் இல்லாமல் நிர்குணமாக ஆகிடுவாங்க.
அப்படி நிர்குணமாக ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வேதம், அவங்க தான் சிவமாக மாறுவாங்க. அதுதான் சித்தம்போக்கு சிவம்போக்கு. ஆணவம் இல்லை, புத்தியும் இல்லை. புத்தி தான் பிரித்து பார்க்க இல்லையா? அப்போ பிரித்து பார்க்க தன்மையே யாருக்கு இல்லையோ அவன் சிவம்போக்காயிடும். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் தினைப்பயிரும் கொஞ்சம் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது அரிது. நாங்கள் தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது அரிது. புரியல கேடு. தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது அரிது. இது ஆமாம் ஆமாம் ஆமாம். சொல்லுங்கள் சாமி. தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது அரிது. தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது யாருக்கும் அரிது. அது கான்செப்டே அதான் சார். மனுஷனோட பிறவி நீ அதுதான் சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டா கட்டிப்போ, அதனால உன் வினை தீர்மானா அப்படியெல்லாம் தீர்ந்துடாது. நீ விரதமாக இருந்தாலும் உன் வினை பயன் தீர போகிறதே கிடையாது. அனுபவித்தால் மட்டும்தான் அது தீர்த்து முடிக்க முடியும். சரிங்களா? பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இந்த பிறவிக்குள்ளே அந்த பணத்தெல்லாம் நீ அழித்து முடிக்கணும்னா தினமும் எடுத்து செலவு பண்ணினே இருக்கணும். ஆனால் நாம் யாராவது அப்படி பண்ணுறோமானா யாரும் அப்படி பண்ணுறதில்ல. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான் இறைவன், அதுலேயே ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே சம்பாதிச்சு திரும்பி பேங்க்கில் போடுறோமே தவிர எடுத்து காலி பண்ணணுன்ற அறிவே நமக்கு வரவே இல்லை. அப்போ கர்மான்றது அனுபவித்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இங்கே நம்ம சேர்க்க வந்த மாதிரியே சேர்த்துனே இருக்கிறோம். அடிக்க வந்தவங்களை தவிர சேர்க்க வந்தவங்க இல்லை. அப்போ வினை பயனா நீ அனுபவித்து முடிச்சு உன் வாழ்க்கை இதுதான் முடிவாயிடுச்சுன்னா அதில் வாழ்ந்து இந்த பிறவிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடு. ஓகோன்னு வாழ்ந்தவன் நான் சாவதானே போகிறான். அவனா ஒரு 1000 வருஷம் வாழ போகிறான். கஞ்சிக்கு வழி இல்லாமல் நான் அவனும் வாழ ஒன்றும் கிடையாது. மரணம் நிச்சயம். அதுக்குள்ளே வாழ்க்கையை தைரியமாகவும் நிதானமாகவும் வாழ்ந்தால் அவங்கவுங்க கர்மா தானாகவே முடியும். வேறு எந்த வகையிலையும் கர்மாவை அழிக்கவே முடியாது. அதுதான் அவங்க சொன்னாங்க. புரியுங்களா? நீ பட்னியாக இருந்தாலும் அழிக்க முடியாது, விரதம் இருந்தாலும் அழிக்க முடியாது, தினமும் மந்திரமாக உச்சாடனம் பண்ணாலும் கர்மா அழியாது. அனுபவிச்சால் அழிஞ்சிடும். அனுபவிச்சு தேரணும். கரெக்ட், எல்லாரும் தெரியணும். ஆமாம். அப்புறம் அரச சபையில் எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ராஜா கொஞ்சம் கிட்ட வச்சுங்க சார். மூணே பாட்டில் 3 கோடி பாடணும்னாங்க. 3 பாட்டில் முடியணும், 3 கோடியாக இருக்கணும்னாங்க. எல்லாரும் பாடினாங்க, ஒன்றுமே யாருக்கு பாதியில் போயிட்டாங்க. கடைசி அவ்வை வந்தா. அவங்க நான் பாடுறேன், மனமில்லா பெண்டியரோட கூடி இருப்பதை விட இராமல் இருப்பது 1 கோடி, குணமில்லா பெண்டியரோட கூடி இருப்பதை விட இராமல் இருப்பது 1 கோடி, மரியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி. வயசு அவ்வைக்கு. ரைட், கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. அதுதான் இது எல்லாமே கோடிக்கு சமம். கோடிக்கு 3 பாட்டில் 3 கோடி. அதுதான் அன்பில்லாத பெண்டீரே அவங்க கையால் சாப்பிட்றத விட கூறாமல் துறவரம் போயிடு அப்படின்றாங்க. சொல்லிக்காமல் ஓடி போடு. அன்பில்லாத பெண்டீர் கூட வாழறதுன்றது போராட்டமான வாழ்க்கை. ஏன்னா டெய்லி நீ வீட்டுக்கு வந்தாகணும். அப்போ டெய்லி நீ போராடின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போகிறது கூட பிச்சைக்காரனுக்கு போட்டாவே அன்பாக போடணும், வீட்டுக்காரனுங்க. அப்போ அன்பு இல்லாத பெண்டீர்கிட்ட சொல்லவே வேணாம், ஓடிப்போடு அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்டு யாரும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடணும்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அது ஒரு காலம். துறவரத்துக்கு என்னன்னா தகுதி. நீ எதையாவது விட்டுட்டு போனோம், வெறுத்தால் மட்டும்தான் அங்கே போகணுன்றது அந்த காலத்தில் ஒரு ஈடுபாடு. இல்லை நீ எதுவும் வெறுக்கலைன்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து முடிச்சுட்டு உன் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் செஞ்சுட்டு நீ காசி ராமேஸ்வரம் போய் உன் கர்மாவை தொலைச்சிக்கோ, நீ சாவர வரைக்கும் அங்கேயே இருந்து செத்து போயிடு அப்படின்னு. ஆனால் இந்த காலத்துக்கு அது ஒத்துப்பட்டு வருமானா ஒத்துப்பட்டு வராது. நல்லவங்களோ கெட்டவங்களோ நாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் நடந்துன்னு கிடக்குது. யாரோ ஒருத்தரையே அட்ஜஸ்ட் பண்ணி எந்த குடும்பம் வாழ்ந்துடவே முடியாது. 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும், 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். அதை சாமர்த்தியமாக பண்ணால் அந்த குடும்பம் ஊருக்கு உதாரணமாக இருக்கும். இல்லைன்னா ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். எப்போ சபை ஏறி தாலி கட்டிட்டோமோ அப்போ ஊருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சு. அப்போ நாம் எதை பண்ணாலும் ஊர் என்ன நினைக்கின்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் யாரும் கேலி பண்ணுற வாழ்க்கை யாருக்கும் அமையாது. விட்டு கொடுத்தாலன்றி வாழ்க்கை வராது சார். மரியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி. ஆமாம். மனமில்லா பூவை முடிப்பதை விட முடியாமல் இருப்பது 1 கோடி. வாசனை இல்லாத பூ இது எதுக்கு சமம்? 2 அர்த்தமாக சொல்லலாம் சாமி. அது வாசனை இல்லாத பூவை மோந்தா என்ன ஆகிட போதே? ஒன்று
ஒன்றும் ஆகாது. அப்போ குணம் இல்லாத பெண்டீரும் மனம் இல்லாத பூவும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் எல்லாருமே பெண்டீர் அப்படின்னா அவனா பாவப்பட்ட ஜென்மமா? ஏன் ஊரில் நீ தான் இல்லாத பண்ணுறதெல்லாம் பண்ணுற, ஆனால் ஊரில் பொம்பளை மேலேயே பை சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்குறாங்க. ஒரு உதாரணம், ஆம்பளை எப்பவுமே அறிவு கம்மி ஆம்பளைக்கு. யாராவது சொல்லிக்கிறாங்களா? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிக்கிறாங்க. ஆம்பளை பார்த்து சொல்லிக்கிறாங்களா? ஆண் புத்தி பின் புத்தின்னு யாராவது சொல்லிக்கிறாங்க? சொன்னதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துக்கு வாழ்த்துக்கே போய்ச்சி இல்லை. பொம்பளைக்கு மட்டும்தான் இன்றைக்கும் கரெக்டாக வாழ முடியும். அடுத்து இப்படியே போனால் அடுத்து என்ன ஆகும்ன்றதையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, ஆம்பளை அப்படி இப்படி இருந்தால் கூட அவனை தூக்கி நிறுத்தி சரி பண்ண முடியும். அதனால் எல்லா அறிவுரையும் யாருக்கு சொன்னாங்க? பெண்ணுக்கு சொல்லி வளர்த்தாங்க. பெண்ணு தான் குடும்பத்தை காப்பாற்றுறா, ஆம்பளை காப்பாற்றுறதே கிடையாது. 4 பேர் ஒன்றா சேர்ந்து 4 ஆம்பளைங்க வந்தாலும் யாரும் அதை ஊடுன்னே சொல்ல போகிறது கிடையாது. பேச்சுலர் ரூமு தான் சொல்லுவாங்க. யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த பக்கம். ஆனால் என்றைக்காவது அந்த வீட்டில் ஒரு பொம்பளை வந்துச்சுன்னா அன்றைக்கி தான் அது குடும்பமாக ஆகும். இப்போ எல்லா வகையிலையும் பெண்ணு தான் முன்னோடி. அந்த முன்னோடின்றதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பெண்ணு கையிலே ஒப்படைச்சாங்க. அவங்கள தாழ்த்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த சாமர்த்தியமும் இருக்குது. நமக்கு தான் அது இல்லை. அதனால் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டாங்க. சொல்லுங்கள் சாமி. மதியாதார வாசல் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி. ஆமாம், அது மானம் உள்ளவனுக்கு சொன்னது சாமி. ஏன்னா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னா அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. 1000 வாட்டி மூக்கு உடைஞ்சாலும் திரும்ப திரும்ப போய் நிற்கிறாங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாம், சுயமரியாதையை யாரும் விட்டே கொடுக்கக்கூடாது. மோதி தான் பார்க்கணுன்றதான் வாழ்க்கைன்னு வந்துட்டா மோதி பார்க்கலாம், தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும்